அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கிளச்சு எவ்வாறு வேலை செய்யுது என்பதை பற்றியும், நாம் ஏன் கியர் சேஞ்ச் பண்ணும்போது கிளச்சை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பைக்குக்கும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான், ஒரு சில விஷயங்கள் தான் மாறுபாடு இருக்கும். ஃபஸ்ட்டு கிளச்சு எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிளச்சு அப்படிங்கிற விஷயம் எதுக்காக வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினில் உருவாகிற சக்தியை வீலுக்கு கடத்துவதற்காகவும், நமது தேவைக்கேற்ப வாகனத்தோட வேகத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ கியர் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதை பயன்படுத்தி ஸ்மூத்தாக கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளச் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துகிறோம். நாம் கிளச்சை பிடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். அப்படி நடக்கும்போது என்ஜின் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும், கியர் பாக்ஸு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது என்ஜினோட ஆர்பிஎத்தை விட ரொம்ப ஸ்லோவாக கியர் பாக்ஸோட ஆர்பிஎம் இருக்கும். அப்போ தான் நம்மளால் கியரை சேஞ்ச் பண்ண முடியும். என்ஜினோட ஸ்பீடுக்கு கியர் பாக்ஸும் சுற்றுச்சுன்னா நம்மளால் கியர் சேஞ்ச் பண்ண முடியாது. நாம் கிளச்சை மிதித்து கியரை சேஞ்ச் பண்ணி உடனே கிளச்சில் இருந்து காலை எடுக்கும்போது இந்த கிளச்சு பிளேட்டு இன்ஜினோட போய் ஒட்டிக்கிறோம். அப்படி நடக்கும்போது என்ஜின் என்ன ஆர்பிஎத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோ அதற்கு சமமான ஆர்பிஎத்தில் கியர் பாக்ஸும் சுற்றும். இங்கே ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியரு, தேர்டு கியர்னு நாம் எதை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து என்ஜினோட சக்தி செலவாகும். நாம் டாப் கியரில் போகும்போது தான் என்ஜின் என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதே ஸ்பீடில் கியர் பாக்ஸும் சுற்றும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நாம் ஃபஸ்ட்டு கியர் பயன்படுத்தும் போது என்ஜினோட சக்தி அதிகமாக செலவாகும். அதே நேரத்தில் நாம் டாப் கியரில் போகும்போது என்ஜினோட சக்தி அப்படியே முழுசாக கியர் பாக்ஸுக்கும் அது அப்படியே வீலுக்கும் கடத்தப்படும். அப்போது கிளச் பிளேட்டு இன்ஜினோட சக்தியை கடத்துவதற்காகவும் சிரமம் இல்லாமல் கியரை சேஞ்ச் பண்ணுவதற்காக தான் பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை கிளச்சை மிதிக்காமல் கியரை போட்டால் என்ன ஆகும்? இன்ஜினோட ஸ்பீடுக்கு கியர் பாக்ஸும் சுற்றுறதுனால நம்மளால் கியரை சேஞ்ச் பண்ண முடியாது. மீறி பண்ணும்போது என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரி, ஒருவேளை இந்த கிளச் பிளேட் தேஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? என்ஜினோட சக்தியை கியர் பாக்ஸுக்கு கடத்த முடியாது. அதனால் வண்டி சுத்தமாக மூவ் ஆகாது. நம்மளால் கிளச்சை மிதிக்காமலே கியர் சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் வண்டி நகராது. இங்கே கியர் பாக்ஸ் சுற்றும் என நான் குறிப்பிடுவது கியர் பாக்ஸ் உள்ள இருக்கிற கியர் மற்றும் டாப் கியர் சாஃப்ட்டு, கவுண்டர் கியரு அல்லது லேஸ் சாஃப்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பொதுவான புரிதலுக்காக கியர் பாக்ஸ் சுற்றும் அப்படின்னு குறிப்பிடுறேன். நீங்கள் கியர் பாக்ஸ் சுற்றும்னா கியர் பாக்ஸ் எப்படி சுற்றும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கியர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த கியர்கள் தான் பொதுவர்த்தமாக குறிப்பிடுறேன். சரி, இப்போ கிளச்சு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஃப்ளைவீலு, இது இன்ஜினோட ஃபிட்டாக இருக்கும். இதுதான் கிளச்சு பிளேட்டு. இந்த கிளச்சு பிளேட் கியர் பாக்ஸ் உள்ள டாப் கியர் சாஃப்ட்டோட இது பொருந்தி இருக்கும். இந்த கிளச்சு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லிங் டீத் இருக்கும். இதுதான் டாப் கியர் சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த மாதிரி மில்லிங் டீத் இருக்கும். இந்த மில்லிங் டீத்தும் கிளச் பிளேட்டில் இருக்கக்கூடிய மில்லிங் டீத்தும் ரெண்டும் பொருந்தி இருக்கிறதுனால கிளச் பிளேட்டோட சேர்ந்து இருக்கிற இந்த டாப் கியர் சாஃப்ட்டும் ஒன்றாவே சுற்றும். இந்த டாப் கியர் சாஃப்ட் மூலமாக தான் கியர் பாக்ஸ் சுழல்வது கண்ட்ரோல் செய்யப்படுது. இந்த டாப் கியர் சாஃப்ட்டை ஒரு சிலர் இன்புட் சாஃப்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மெயின் சாஃப்ட்டோட இது தனியாக கனெக்ஷனாக இருக்கும். இதை தனியாக எடுத்துக்கலாம். பொதுவர்த்தமாக நம்ம இதை டாப் கியர் சாஃப்ட்னு பெரும்பாலானவங்க சொல்லுவாங்க. இதுதான் கிளச்சு கவர் அசம்பிளி. இது இந்த ஃப்ளைவீலோட அவுட்டரில் போல்ட் போட்டு ஃப்ளைவீலோடவே கனெக்ஷன் ஆகிருக்கும். இந்த கிளச்சு கவர் அசம்பிளியை ப்ரெஷர் பிளேட்டுன்னு குறிப்பிடுவாங்க. நாம் கிளச்சு பெடலை மிதிக்கும் போது ஃப்ளைவீலில் ஒட்டி இருக்கிற கிளச்சு பிளேட்டு கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது என்ஜின் தனியாக இண்டிவிஜுவலாக சுற்றும். அதே நேரத்தில் கியர் பாக்ஸு டாப் கியர் சாஃப்ட்டோட கனெக்ஷன் ஆகிருக்கிறதால கிளச்சு பிளேட்டு இண்டிவிஜுவலாக என்ஜினோட ஸ்பீடை விட மெதுவாக சுற்றும். அப்படி சுற்றும் போது நாம் கியர் சேஞ்ச் பண்ணுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளச் பிளேட் தனியாகவும் கவர் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர் பிளேட் தனியாகவும் சுற்றும். இதே தான் இன்ஜினில் கனெக்ட் ஆகிருக்கும் போதும் கிளச் பிளேட் மெயின் சாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால கியர் பாக்ஸ் தனியாக சுற்றும். கவர் அசம்பிளி இன்ஜினில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இன்ஜினோட சேர்ந்து சுற்றும். இது எப்போனா நம்ம கிளச்சை மிதிக்கும் போது இந்த மாதிரி நடக்கும். கிளச்சிலேருந்து காலை எடுத்தோடனே ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆகிருக்கிற கவர் அசம்பிளி சுற்றுறதுனால டாப் கியர் சாஃப்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிற கியர் பாக்ஸும் சுற்றும். இதுதான் கிளச் ரிலீஸ் பேரிங் குறிப்பிடுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை திடீர்னு நாம் நிறுத்துவதற்கு மற்றொரு சுழலக்கூடிய அமைப்பு தேவை. நிலையான ஒரு பொருளில் சுழலும் அமைப்போட மோதும்போது உராய்வுத்தன்மை அதிகமாக ஏற்படும். அதை தடுப்பதற்காக தான் நாம் கிளச்சை மிதிக்கும் போது நம்ம காலுக்கு எந்த விதமான வைப்ரேஷனும் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் இந்த ரிலீஸ் பேரிங்கை பயன்படுத்துகிறாங்க.
இந்த கிளட்ச் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் திடீர்னு கிளட்சை மிதிக்கும் போது ஒரு அதிர்வு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த அதிர்வை குறைப்பதற்காக தான் இந்த ஸ்ப்ரிங் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளட்ச் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் கிளட்ச் ஃபேஸிங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுதான் அதிகமாக தேயக்கூடிய பகுதி. இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம இன்ஜினோட கனெக்ஷன் ஆகிருக்கிறதுனால ப்ரெஷர் பிளேட் பக்கமும் தேயும், அதே நேரத்தில் அந்த ஃப்ளைவீல் சைடும் தேயும். இதுதான் இந்த இடம் தேஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வண்டி மூவிங் ஆகாது. ப்ரெஷர் பிளேட்டுக்கும் ஃப்ளைவீலுக்கும் இடையில் இருக்கிற அந்த தூரம் தான் வண்டி மூவ் ஆகுற அளவீடு. அதாவது இன்ஜினோட சக்தியை கியர் பாக்ஸுக்கு கடத்தக்கூடிய இடைவெளி. இதை கிளட்ச் ஃபேஸிங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது தேஞ்சு போச்சுன்னா வண்டி மூவ் ஆகாது. இந்த கிளட்ச் பிளேட் கவர் அசம்பிளியை டயஃப்ராம் டைப் கிளட்ச் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த கிளட்ச் பிளேட்டை ட்ரை ஃப்ரிக்ஷன் கிளட்ச் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிளட்ச் பிளேட்டு எவ்வளோ ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிலேருந்து ஃபிட் ஆகி வரக்கூடிய கிளட்ச் பிளேட்டு ஆயில் பார்த்தீங்கன்னா 1,50,000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஓடும். திரும்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இது நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சிலர் ஹைவேலேயே அதிகமாக பயன்படுத்துவாங்க, சிலர் சிட்டிக்குள்ளேயே அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதை பொறுத்து கிளட்சோட தேய்மானமும் மாறுபடும். அதனால ஓடக்கூடிய கிலோமீட்டரோட அளவும் மாறுபடும். உங்களுக்கு பொதுவான ஒரு கேள்வி, நாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளட்சை மிதிக்கும் போது என்ன நடக்கும்? வண்டி போகிற ஸ்பீடை விட அதிகமாகுமா அல்லது கம்மியாகுமா? ஒரு நிமிஷம் நீங்களே கேட்டு பாருங்கள். நாம் கிளட்சை மிதிக்கும் போது இப்போ நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது திடீர்னு கிளட்சை மிதிக்கும் போது வண்டி அதை விட ஸ்பீடு அதிகமாக தான் போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கிளட்சை மிதித்தோடனே 4 வீலுமே ஃப்ரீ ஆயிரும். அந்த கியர் பாக்ஸோட லோடு இருக்காது. அப்போ வண்டி இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஸ்பீடை விட அதிகமாகும். அதனால தான் மலை ஏற்றங்கள்லையோ இல்லை இறக்கங்கள்லையோ கிளட்சை முதல்ல மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு தேவைப்படும் போது பிரேக்கை தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கிளட்சை அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கிளட்சை மிதிக்கும் போதும் ரிலீஸ் பண்ணும்போதும் அதிகமாக வைப்ரேஷன் ஏற்படும். அதனாலையும் இந்த கிளட்ச் பிளேட் அதிகமாக தேய்மானம் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் உடஞ்சி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஆக்சுவலாக தேஞ்ச கிளட்ச் பிளேட்டு, அதோட இந்த ஸ்ப்ரிங்கும் டேமேஜ் ஆனதுனால கிளட்ச் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த கிளட்ச் பிளேட் மாற்றிருக்கோம். மாற்றின கிளட்ச் பிளேட் தான் இது. கிளட்ச் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமாக இயங்கக்கூடிய கிளட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் மூலமாக இயங்கக்கூடிய கிளட்ச் இருக்குது. இப்படி 2 டைப்பு ஆப்ரேட்டட் கிளட்ச் இருக்குது. இது போக ஆட்டோமேட்டிக் கிளட்ச் அப்படின்னு இருக்குது. அது மோட்டார் மூலியமாக இயங்கக்கூடியது. நாம் கிளட்சை மிதிக்கிறதுக்கு பதிலாக அந்த மோட்டார் மூலியமாக கிளட்ச் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கிளட்ச் ஐட்டங்கள்லாம் இதே தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கிளட்ச் ஆப்ரேட் ஆகிற சிஸ்டம் வேறு. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு கிளட்சை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மெக்கானிக்கல் கோர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.